வாருங்கள் நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உங்களை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறதுக்காக நன்றி. கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்த நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். விசேஷமாக இந்த காலை நேரத்தில் உடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். சுவாமி, எங்களோடு பேசுங்க. ஆண்டவர் எங்களை வழி நடத்தி எங்களை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக உம்முடைய பலன் எங்களை தாங்கட்டும், எங்களை வழி நடத்தட்டும். Father, I would like to commit this time unto your hand. Lord, you please bless each one of us through your living word. Lord, I am a human being and you are a God. Therefore, Lord, I pray that you please hide me behind the cross of Christ. And Lord, you please reveal yourself. Especially, Lord, I pray that you please empower my lips to deliver your word according to the needs. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் நமக்கு எல்லாத்துக்கும் நன்றாக தெரிந்திருக்கிற ஒரு வசனம். இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது உலகத்தில் நமக்கு இன்னைக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் இன்னைக்கு நமக்கு போராட்டம் உண்டு, உலகத்தில் இன்னைக்கு நமக்கு நிந்தனைகள் உண்டு. உலகத்தில் பிரச்சனை இல்லாத எந்த மனுஷனும் கிடையாது. No one is living in this world without tribulation, without sorrow, without worries. கவலை இல்லாம எல்லாமே யாரு வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது. யாரு கவலை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னா மிருகங்கள் தான். இல்ல, எங்க வேணா எந்த நேரத்தில் வேணா சாப்பிடும், போகும், வரும், எல்லாம் செய்யும். Am I right? Am I right? Only animals are living without worries. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சவால்கள், போராட்டங்கள் இருக்கிறத கடவுள் அறிந்திருக்கிறார். பெரும்பாலும் இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் நமக்கு பல ரீதியின் மூலமாக வர வாய்ப்பு உண்டு. We can face these challenges from many ways. Our debt, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன்கள், our commitments, நமக்கு இருக்கிற பொருத்தனைகள், the problems in the family, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், செப்பரேஷன், பிரிவினைகள், நம்மளோடு சேர்ந்து வாழ்ந்து பிரிந்து போன பிரிவினை. இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி இந்த காரியத்தை மேற்கொள்ள போகிறோம்? என்ன பிளான்? வாட் இஸ் யுவர் பிளான்? How are we going to overcome this separation? Sam நம்மளை விட்டு போயிட்டான், எப்படி இதை ஓவர் கம் பண்ண போறோம்? How are we going to overcome this? பிரியமான தேவஜனங்களே, கடவுள் நாள முடியும். This is not an end. This is not an end. Our life has to go on. நம்ம நினைச்சிருக்கலாம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. No. நம்ம வாழ்க்கை தொடர்ந்து கடந்து போக வேண்டும். எப்படி கடந்து போக போகிறோம்? எப்படி நாம் கடந்து போக போகிறோம்? பிரியமான தேவ ஜனங்களே, கடவுள் நமக்கு ஒரு அருமையான திருச்சபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு இந்த தமிழ் மதுரை திருச்சபை பத்தாலிங்ஜாயாவை கொடுத்திருக்கிறார். இந்த பத்தாலிங்ஜாயா திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். Shall we say amen? Shall we say amen? இந்த சபை கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா இந்த சபை கடவுள்னால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை, கடவுள்னால உருவாக்கப்பட்ட ஒரு சபை. இந்த சபையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். Hallelujah. God is the one instituted the church. God is the one established the church. Of course, God has used many people, many ministers, many pastors, many leaders. Yet the initiative came from the Lord of Almighty, the founder. அஸ்திபாரம் உள்ள அஸ்திபாரத்தை போட்ட கடவுளிடத்துல தான் இந்த காரியம் வந்தது. அதன் அடிப்படையில் நாம் எப்படி கடந்து போக போகிறோம்? How are you going to overcome this tribulation? How are you going to overcome this separation? இந்த பிரிவினையை நாம் எப்படி மேற்கொள்ள போகிறோம்? பிரியமான தேவ ஜனங்களே, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய வழிமுறைகள் உண்டு. The Lord is teaching us many ways through this living word, His living word. அதில் ஒரு பகுதி தான், அதில் one of the passages, 1 Corinthians
சாப்டர் 16. ஓகே, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரமானது அதில் இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல இருந்து தான் உங்களோடு இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் மக்கெதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கெதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன். இந்த இடத்துல பார்க்கும்போது பவுலானவர் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிற ஒரு காரியமா இருக்கிறது. இட்ஸ் a letter of Paul. ஓகே, லெட்டர் ஆஃப் பால். இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த பகுதியை எழுதும் பொழுது பிரியமான தேவ ஜனங்களே, பவுலடியானவர் எபேசு பட்டணத்தில் காணப்பட்டார். பால் வாஸ் இன் எபேசஸ். ஓகே, இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது அவர் இந்த எபேசு பட்டணத்திலிருந்து எங்க போறார் என்றால் பிலிப்பி திருச்சபைக்கு, தெசலோனியா திருச்சபைக்கு போகிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த பயணத்துக்குள்ள போவதற்கு முன்பது பவுல் என்ன சொல்றாரு சொல்லி பார்க்கும் பொழுது, நான் இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது நான் மெக்கடோனியா மூலமாக தான் நான் கடந்து போவேன். ஓகே, ஐ will leave from Ephesus to Philippi through Macedonia. மெக்கடோனியா என்று சொல்லப்படுகிற இந்த இடமானது பிரியமானவர்களே கொரிந்து பட்டணத்தில் நோர்தன் வடக்கு பகுதியில் இருக்கிற ஒரு இடம். ஸோ அப்போ நான் அந்த கொரிந்து பட்டணத்தின் மூலமாக தான் போக இருக்கிறேன். அந்த சூழ்நிலையில நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, கர்த்தர் சித்தமான, நீங்க நல்ல பகுதி நல்லா படிச்சீங்கன்னா பவுல் இருக்காருன்னா, ஆண்டவர் அனுமதிச்சார்னா, கடவுள் சித்தம் இருந்துச்சுன்னா நான் சந்திக்கிறேன். இஃப் காட் allow me, if there is a God's will, I will come and visit you all. பிரியமான, இந்த இடத்துல பார்க்கும்போது பவுல் இந்த எடுத்த ஒரு முடிவுக்கு என்ன தெரியுமா காரணம்? why Paul had decided to visit them on his journey, on his traveling. தன்னுடைய பயணத்தில் ஏன் பவுல் இவங்களை சந்திக்கணும்? Paul is the one has ministered in the midst of Corinthians. கொரிந்து திருச்சபையில அவர்தான் அவருடைய கடிதத்தின் மூலமாக ஊழியம் செஞ்சவர். Paul is the one helped them to raise their life from the life of flesh, sinful life. Paul is the one helped them to help these people, the believers in the town of Corinth, to look at the Creator, to God. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது Paul had a good relationship with these people. இந்த ஜனங்களோடு நல்ல ஒரு உறவு வச்சிருந்தார், நல்ல ஒரு நெருக்கமான காரியம் வச்சிருந்தார். அந்த சூழ்நிலை சொல்றாரு, கர்த்தர் சித்தமானா, ஆண்டவர் அனுமதிச்சா நான் வரேன். நான் சொல்ற காரியம் நீங்க 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தை நீங்க படிப்பீர்கள் என்றால் அங்க எழுதி இருக்கிறத பார்க்கலாம். பிரியமான, அந்த இடத்துல பார்க்கும்போது முதலாவது காரியமாக நீங்களும் நானும் எப்படி தெரியுங்களா அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளலாம்? நமக்கு இருக்கிற அந்த கவலையை, நமக்கு இருக்கிற போராட்டத்தை நீங்களும் நானும் என்ன செய்யலாம்னா ஒருவர் சந்திக்கலாம். we can visit. நம்ம ஒருவர் சந்தித்து ஒருவர் சந்திக்கிறது மூலமாக நாம் மற்றவங்க மேல அக்கறை செலுத்த முடியும். how we can take care others, how we can take care our church members. We as a one church, we as a one family. The title I've given, நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால் டேக் கேர் ஆஃப் ஈச் அதர். ஒருவர் கவனித்துக் கொள்ளுங்கள். பிரியமான, இந்த கஷ்டமான, இந்த கவலையான, துக்கமான நேரத்தில் எப்படிங்க ஒரு கவனம் செலுத்துறது? go and visit them. பாருங்க, இந்த இடத்துல Paul was not in Corinth, he was in a different place. ஆனா கிடைக்கிற அந்த சைக்கிள் கேப்ல என்ன செய்றாரு? நான் அப்படி வந்துட்டு போறேன். that means Paul is utilizing his opportunity. He found the opportunity and he has the desire to utilize the opportunity. வாய்ப்பை என்ன செய்றாரு? பயன்படுத்தி கொள்ளுகிறார். பிரியமான, இந்த நாட்களில் நாம் ஒருவர் சந்தித்து ஒருவரை உற்சாகப்படுத்த ஒருவர் மேல கவனம் எடுத்துக்கொள்கிறதுக்கு நம்ம தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணணும். நம்ம தான் போயிட்டு சந்திக்கணும். டிஎம்சி பிஜேவா இருக்கிற நம்ம தான் போயிட்டு அவங்களை சந்திக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் he has played a good role on this. வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 20:20, Acts 20:20. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. எங்க பவுல் பிரசங்கம் பண்ணாரு? அவருடைய வீட்டிலையா? where Paul shared the message, the gospel.
மற்றவங்களுடைய வீட்டில். That means he went out from his place. That means he went to their place. He was not remain in his place. வெளியே போனாருங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம இமோஷனலி அப்படியே அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். We have to go out, visit, take our church members, take each one other for a tea cutting, take for a bhai biryani, கூட்டிட்டு போங்க. இதெல்லாம் குட் இன்வெஸ்ட்மெண்ட். இதனால நல்ல ரிட்டர்ன் இருக்குதுங்க. ஐயோ காசு போயிருமே, பாய் பிரியாணி 18.90 காசு ஆச்சு. அந்த 18.90 காசுல நீங்க ஒரு சோலை சேவ் பண்றீங்க. அந்த 18.90 காசுல நீங்க ஒரு ஆத்மா பலப்படுத்துறீங்க. 2.5 வெள்ளி டீ கட்டிங்ல நீங்க ஒரு ஆத்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. 2.5 வெள்ளி முக்கியமா, 18.90 காசு முக்கியமா, ஒரு ஆத்மா முக்கியமா? சர்ச், இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சூழ்நிலை வெளியே வரணும். Go and visit. Go and visit. ஒருவரை நாம் அக்கறை கொள்ள வேண்டும் என்றால், கவனம் செலுத்த வேண்டும் என்றால், நம்ம தான் போய் கவனம் செலுத்த வேண்டும். வாசிக்க கேட்போம். மத்தேயு 5:4. Matthew 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த இடத்துல பாருங்க பிரியமான தேவ ஜனங்களே, துயரப்படுகிறவர்கள், மறுபடியும் படிங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எப்படி ஆறுதல் அடைவார்கள்? நம்ம போய் சந்திக்கும் போது ஆறுதல் அடைவார்கள். சர்ச், go and visit. Go and visit. You pray. You pray and ask God. ஆண்டவரே, நான் ஒன்றாவது யாரை போய் சந்திக்கணும்? Maybe you might have many questions within yourself. நான் போய் என்ன சொல்ல போறேன்? நான் போய் என்ன பேச போறேன்? Commit your visit unto the hand of God. Pray for the knowledge of God. கர்த்தருடைய ஞானத்திற்காக நம்ம கேட்கணும். கர்த்தருடைய ஞானத்துக்காக ஜெபித்துட்டு போயிட்டு விசிட் பண்ணணும். Let me share one thing what Vincenaya told me on the Tuesday. I told him, Aya, you and I may not have the answer today, but God is our answer. God will give you the strength. One day God will make you understand the situation, Aya. Then Aya told me one thing. The response from Aya was, Pastor, I agree with you, but he's a young boy. He's a young boy. நவம்பர் மாதம் வந்தால் 25 வயசு இல்லை சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார். அங்கே தான் கிளைமேக்ஸ் இருக்குது. சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார். ஒரு வேளை பாஸ்டர், நான் சொல்லலை, அவரே சொன்னார். நான் அப்படி சொன்ன பிறகு அமைதியாயிட்டேன். அவர் ஒன்று சொன்னார், பாஸ்டர், ஒருவேளை ஆண்டவர் ஏன் இந்த வயசுல அவனை எடுத்துக்கிட்டாருன்னா, ஃபியூச்சர் அவன் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, ஃபியூச்சர் அவன் இன்னும் ஹார்டான சூழ்நிலைகளை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எடுத்துக்கிட்டார் போல அப்படின்னாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல் ஸ்டெப் ஓடும்போது சில நேரத்தில் சேலஞ்ச் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். விசிட் பண்ணால் எல்லாமே ஸ்மூத் ஆகும்னு சொல்ல மாட்டேன். It's a process. It's a process. We need to visit few times. But அதுக்குன்னு 24 மணி நேரத்தில் 5 மணி நேரத்துக்கு முன்னாடி விசிட் பண்ணக்கூடாது. 24 மணி நேரத்தில் 24 மணி ஃபோன் பண்ணாதீங்க. Give some space. கர்த்தர் மாத்துவார். கர்த்தர் மாத்துவார். Even sometimes we don't know how to speak. ஆனால் நம்ம கிட்ட போயிட்டு, தம்பி இப்படி வயாச்சலாம் நீதான், ஆனால் கூட போயிட்டு இப்படி ஒரு கை போடுறது அது ஒரு என்கரேஜ்மெண்ட் தெரியுமா? பாருங்க, நான் கை போட அவன் கை போடுறாரு பாருங்க. இப்படி ஒரு கை போடுறது அது ஒரு என்கரேஜ்மெண்ட். சர்ச், இந்த நாட்களில் தேங்க்ஸ் ஐயா, இந்த நாட்களில் நமக்கு தேவை என்ன தெரியுமா? ஒருவரை நம்ம தான் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும்.
go and visit. Find a time. The first point. Second point. 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 10-11 படிங்க. தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தேனே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. ஆனபடியினால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. சகோதரர் கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோடே வழி அனுப்பிவிட்டு அனுப்புங்கள். இரண்டாவது காரியமா பாருங்க, ஏன் நம்ம ஒரு நபரை விசிட் பண்ணணும்? Why we must visit a person who in sorrow, tribulation, worries, to encourage the person. அந்த நபரை நம்ம உற்சாகப்படுத்துகிறதுக்காக, அந்த நபரை நம்ம மோட்டிவேட் பண்றதுக்காக. பிரியமான இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த 1 கொரிந்தியர் 16 வசனம் 10-11 பார்க்கும் பொழுது in these two verses Paul is giving an advice to the believers in the town of Corinth. The advice was Paul is guiding the believers in the town of Corinth to encourage Timothy. தீமோத்தியை நீங்க என்கரேஜ் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றார். யார் இந்த தீமோத்தி? தீமோத்தி was one of the Paul's assistant in the ministry. தேவ ஊழியத்துல தீமோத்தி ஒரு பவுலுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தார். பவுல் எப்போதுமே தீமோத்தி எங்க அனுப்புவார்னா ரொம்ப கஷ்டமான ஊழியம் இருக்கிற இடத்துக்கு தான் அனுப்புவார். அதன் அடிப்படையில் பாருங்க, கொரிந்து பட்டணத்துக்கு அனுப்புறார். கொரிந்து பட்டணத்துக்கு அனுப்பும் பொழுது தீமோத்திக்கு பயம் வந்தது. Timothy had fear. என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது due to the situation in the town of Corinth. கொரிந்து பட்டணமானது பிரியமான ரொம்ப சவால் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில பவுல் என்ன சொல்றாருன்னா, கொரிந்து பட்டணத்துல விசுவாசிக்கு தீமோத்தியை என்கரேஜ் பண்ணுங்க. அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. ஆனபடியினால் ஒருவனும் அவனை அற்பமாக எண்ணாதிருப்பானாக. சகோதரரோடே கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியினால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோடே வழி விட்டு அனுப்புங்கள். இந்த இடத்துல பவுல் சொல்றாரு கொரிந்து பட்டணத்துல விசுவாசிகளுக்கு, அவனை பார்த்துக்குங்க, யாரும் அவனை அசட்டை பண்ணாதபடி அவனை என்கரேஜ் பண்ணுங்க. தீமோத்தி வயசுல ரொம்ப இளமையானவர். அவர் சொன்னாரு, பவுல் சொல்றாரு அவனை என்கரேஜ் பண்ணுங்க, தீமோத்தி என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிரியமான தேவ ஜனங்களே, இன்று நம்ம கஷ்டமான துயரமான பிரிவினையான நேரத்தில் நாம ஏன் ஒருவரை சந்திக்கணும்னா ஒருவர் என்கரேஜ் பண்றதுக்காக. அங்க போயிட்டு வேற எந்த கதையும் பேச வேணாம். ஒருவரை ஊக்குவிக்கிறதுக்காக. கர்த்தர் நமக்கு அநேக நன்மையான காரியங்களை கொடுத்திருக்கிறார், நன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். The Lord has blessed all of us in many ways. நம்முடைய வாயின் வார்த்தையானது தேவ வசனத்தை கொண்டு ஒருவரை உற்சாகப்படுத்த வேண்டும், ஒருவரை ஊக்குவிக்க வேண்டும், ஒருவரை பலப்படுத்த வேண்டும். இதே பவுல் தான் கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் செஞ்சார். இந்த கொரிந்து பட்டணம் எவ்வளவு ஒரு கடினமான பட்டணம் சொல்லி பவுலுக்கு நல்லா தெரியும். Yet even there he knows better than Timothy about the town of Corinth. ஆனா பவுல் சொல்றாரு கொரிந்து பட்டண விசுவாசிகளுக்கு, அவனை அசட்டை பண்ணாதீங்க. பிரியமான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் ஒருவர் உற்சாகப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிங்கள் 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 18 வசனம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை தேற்றுங்கள். பாருங்க, நம்ம எப்படி ஒருவரை தேற்ற முடியும் என்றால் தேவ வசனத்தின் மூலமாக. Friends, by visiting our church members who are in sorrows, who are in tribulation,
we can encourage them by using the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அதான் சாலமோன் ராஜா நீதிமொழி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன கொடுக்குது? ஞானம் கொடுக்குது. The word of God is giving us the wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Friends, in the first point I mentioned that we might don't know how to speak. If you are meditating the word of God, if you are preparing ourselves by prayer and meditating the word of God, I believe definitely God will give us the wisdom. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு ஞானம் கொடுப்பார். ஸோ ரெண்டாவது காரியமா பாருங்க, இன்னைக்கு நம்ம எப்படி ஒருவர் இந்த டிஎம்சி பிஜே மெம்பரை ஒருவர் எப்படி தாங்க முடியுங்க, அக்கறை செலுத்த முடியுங்க? ஒரு உற்சாகமான வார்த்தையை பேசுங்க. உற்சாகமான வார்த்தையை பேசுங்க. ஊக்குவிக்கிற வார்த்தையை பேசுவோம். ஒருவர் இந்த சூழ்நிலை மேற்கொள்ளத்தக்க வார்த்தையை பேசுவோம். இப்படி செய்யறதுனால என்ன நன்மை வருது? வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 16:10-11. தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தேனேயாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. ஆனபடியினால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. சகோதரரே, கூட அவன் வருவதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோடு வழிவிட்டு அனுப்புங்கள். சமாதானத்தோடு வழிவிட்டு அனுப்புங்கள். ESV version said, help him by blessing him with his peace. அவனுக்கு உதவி செய்யுங்க. என்ன உதவி செய்யினா, சமாதானத்தின் மூலமாக அவனுக்கு உதவி செஞ்சு அவன் மறுபடியும் வந்து என்ன பார்க்கறதுக்கு அவனை நடத்துங்கன்னு சொல்றாரு. திருமலை மூன்றாவது காரியமாய் பார்க்கும் பொழுது, ஒன்னாவது பார்த்தோம் நம்ம ஒருவர் எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஒருவர் சந்திக்க வேண்டும். இரண்டாவது நம்ம பார்த்தோம் ஒருவர் என்கரேஜ் பண்ண வேண்டும். மூன்றாவது காரியமாக பவுல் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் தீமோத்திக்கு, அதாவது கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு பார்த்து சொல்றாரு, அவனை சமாதானத்தினால ஆசீர்வதிங்க. bless him with peace. அவனுக்கு உதவி செய்யுங்க. தீமோத்திக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லி இருக்கிறத பார்க்கலாம். அப்படின்னா தீமோத்தியோட வாழ்க்கையில பாருங்க, அந்த பயத்தினால அவன் சமாதானம் இல்லாம இருக்கலாம். அந்த பயத்தினால எப்படி கொரிந்து பட்டணத்துல ஊழியம் செய்யலாம்னு சொல்லி தெரியாம இருக்கலாம். Timothy might don't know how to minister in the town of Corinth due to fear. Since fear was in the life of Timothy, he might don't have peace. பயம் தான் இருந்திருக்கும், இல்ல கவலை தான் இருந்திருக்கும், ஸ்ட்ரெஸ் தான் இருந்திருக்கும், போராட்டம் தான் இருந்திருக்கும். ஒருவேளை தீமோத்திக்கு வந்து என்ன இருந்திருக்கலாம், ஓ இந்த கொரிந்து பட்டணத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவம் நான் என்னோட காலத்துல வந்திருக்குமா, பல ஞாபகங்கள் இருக்கலாம், பல விதமான யோசனைகள் இருந்திருக்கலாம். Timothy might have many confusions, many reflections based on the situation in the town of Corinth. Therefore, Paul is encouraging, advising the believers in the town of Corinth, help him. அவனுக்கு உதவி செய்யுங்க. எப்படி உதவி செய்யுங்க? சமாதானத்தை கொடுத்து, by blessing him with peace. Church, Bible says you are the peacemaker. வசனம் சொல்லுகிறது நீங்க தான் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவங்க. Matthew chapter 5 verse 9 says, blessed are the peacemakers, for they shall be called sons of God. இந்த இடத்துல பாருங்க, நம்மளாம் யாருங்க? சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள். சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள். நீங்களும் நானும் ஒரு மனுஷனை பயத்துல, போராட்டத்துல, நிந்தனையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்க முடியும். By blessing others with peace, you can bring the calmness into the life of our fellow believer. நம்முடைய உடன் விசுவாசிகளுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்னா, ஒரு கண்ட்ரோல், சூழ்நிலையிலிருந்து ஒரு அமைதலை கொண்டு வர முடியும். ஒரு அமைதலை கொண்டு வர முடியும். If you are really depending on God,
if you are really depending on the leading of the Holy Spirit, I believe the Spirit of the Lord will lead us. தேவ ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாரு? நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. நாம் ஒருவரை ஒருவர் எப்படி கவனித்துக் கொள்ள முடியுங்க? சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வேக் சர்வீஸ் போயிட்டேன், ஃபினல் சர்வீஸ் போயிட்டேன். அன்னைக்கு ராத்திரி ப்ரே மீட்டிங் இருந்துச்சு, ப்ரே மீட்டிங் போயிட்டேன். இட்ஸ் நாட் an end. There must be a continuation. You can send a WhatsApp message. டியோகா ஜோதா இறந்து போட்டான்னு அதை அனுப்பிடாதீங்க. சமாதானமான வார்த்தையை அனுப்புங்க. ஒரு உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை அனுப்புங்க. ஒருவரை ஒருவர் பலப்படுத்துகிற வார்த்தையை அனுப்புங்க. இன்னைக்கு நிறைய ஷார்ட் வீடியோ கிளிப்ஸ்லாம் இருக்குது, அனுப்புங்க. You are the peacemaker. நம்ம தான் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள். இந்த நாளில் ஆண்டவர் இந்த TMC PJ வச்சிருக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. God has many purposes for this TMC Patalingaya. One of the reason is to take care our own church member, to take care our own family. நம்மளுடைய திருச்சபையை, நம்மளுடைய இந்த திருச்சபையின் குடும்பமா இருக்கிற நம்ம தான் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். எப்படி செய்ய முடியும்? Visit, encourage, help them by blessing, peace. சமாதானத்தை உண்டு பண்ண முடியும். பிரியமானவர்களே, இதுதான் பவுலடியானவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் செஞ்ச காரியம். மற்றவங்களுக்கும் அறிவுரை கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும், நம்ம எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப கவலையில் இருக்கிறோம். I can understand that. Actually, today is her turn to preach here. But I told her on Thursday itself, I can realize the emotions. I found the situation of TMC Patalingaya. Not only TMC PJ, many other people. Tuesday, WhatsApp ஒரு மெசேஜ் போட்ட பிறகு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணீங்க. I'm very sorry, I couldn't answer the call at that time. I was with ஐயா, அம்மா இருந்தாங்க, ஐயாவோட மாதன்லோ, சிஸ்டர் ரீதா was there, ஏரன் was there, எலேஷா was there. நான் யாரை பார்க்கிறது? ஆனால் ஆண்டவர் பலம் கொடுத்தார். God has given me a great blessing, a great knowledge. All glory and honor unto God alone. Thank God. ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க திடீர்னு சேம பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஐ டோல் ஐயா அண்ட் அம்மா, நீங்கள் 2 பேரும் ஒன்றாவது பாருங்கள், கோ. ஐயா கூட்டிகிட்டு போயிட்டு மோச்சரியில் நீங்கள் ஒன்றாவது பாருங்கள். பிகாஸ் தேவ் அன் இமோஷன். நீங்கள் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணீங்க. யூ ஆல்சோ இன் இமோஷன். ஐயா ஆஸ்க் மீ டு இன்ஃபார்ம் டு அதர் பாஸ்டர்ஸ். அதில் ஒரு பாஸ்டர் கேட்ட பிறகு தேம்பி அழுகுறாரு. ஆனால் அந்த நேரத்தில் கடவுள் ஒரு ஞானம் கொடுத்தார். இந்த சூழ்நிலை மாறணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஈஸிலி சொல்லிடலாம், ஆனால் ப்ராக்டிக்கலி கஷ்டம். ஆனால் there is a way. Jesus, God, ஆண்டவர் தான் நமக்கு வழி. ஸோ ஆண்டவர் கொடுத்த அந்த வழியை பயன்படுத்துவோம். இறுதியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். தமிழ் மத்ரிஸ் திருச்சபை PJ, the alphabet, 2 alphabets PJ. What is the meaning for PJ? What is the meaning for PJ? PJ என்னங்க? Oh my God, yes, it is Patalingaya. I agree with you. Okay, name of a place. Friends, I would like to give you a different term. PJ means ponder your journey. வாசிக்க கேட்போம் சங்கீதம் 111 வசனம் 2. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும்
அவைகளில் பிரியப்படுகிறவர்கள் எல்லாரும் ஆராயப்படுகிறவர்களுமாய் இருக்கிறது. தொடர்ந்து படிங்க. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இந்த இடத்துல பாருங்க, ponder your journey, உங்களுடைய பயணத்தை சிந்தித்து பாருங்கள். சர்ச், ponder your spiritual journey. இந்த வாழ்க்கையை, இந்த சூழ்நிலையை சிந்திச்சு பாருங்க. how we can சிந்தித்து பார்க்க முடியும்? by spending time with the Lord. கர்த்தருக்குள்ள நாம் நேரம் செலவழித்து, ஜெபத்திலும் வேத வாசிப்புகளிலும் நம்ம நேரம் செலவழித்து நாம் கடந்து போகும்போது கர்த்தர் கண்டிப்பா இந்த பயணத்தை பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பா இந்த பயணத்தை பலப்படுத்துவார். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, நாம் இந்த பவுல் கற்றுக் கொடுத்த, ஆண்டவர் பவுல் மூலமாக கற்றுக் கொடுத்த இந்த வழிமுறைகளை கையாண்டு நாம் இந்த வாழ்க்கையை தொடர்ந்து போவோம். அல்லேலூயா. தொடர்ந்து போவோமா? தொடர்ந்து போவோமா? தொடர்ந்து போவோமா? நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? உயிர்ச்சன் வரீங்களா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேவனிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? மனதில் இருக்கிற பாரங்கள், மனதில் இருக்கிற கவலைகள், நிந்தனைகள், இந்த பிரிவினையை நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம் தகப்பனே. எங்களை ஆளுகை செய்யும் அப்பா. எங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள் வந்தாலும் உங்களை மாத்திரங்கள் நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே. தேவனை எங்களை ஆளுகை செய்யும், எங்களை நடத்தும் ராஜாவே. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த துயரத்திலிருந்து, இந்த பிரிவினிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். கர்த்தர் எங்களுக்கு ஒரு விசேஷித்த பலனை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு விசேஷித்த பலனை கொடுக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. மனதில் இருக்கிற இந்த பாரம், மனதில் இருக்கிற இந்த வேதனை, மனதில் இருக்கிற இந்த துயரத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய சிந்தனைகளை கர்த்தர் புதுப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய சிந்தனை புதுப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஒரு சமாதானம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எல்லா கவலைகளை கர்த்தர் எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உடைய மகிமையான கரங்களை தாங்கபடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, தேவனே, நீங்களே எங்களுடைய நம்பிக்கை, நீங்களே எங்களுடைய நம்பிக்கை, நீரே எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை தைரியப்படுத்துங்க, எங்களை தைரியப்படுத்துங்க ராஜாவே. எங்களை உற்சாகப்படுத்துங்க ராஜாவே. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஓ ஹalleluya, ரீபா பாபா ரீகாலா பாலா
ஓ ரிகலபல ரிகரபர அந்த ரிகரபர ரிபாகுரா ஓ ரிபா பாபா ரிகனமன ரிபாகுரா ரிகலபல. ஆண்டவரே, அடைத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் விட்டுவிட கர்த்தர் உதவி செய்யுங்க. விட்டுவிட கர்த்தர் உதவி செய்யுங்க. விட்டுவிட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க. ஓ thank you Jesus. ஓ thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Amen. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சோலை நடுவிலும் உங்கள் நாமம் உயர்ந்த போது சேதங்கள் அணுகினது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சோலை நடுவிலும் உங்கள் நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகினது.
நம்ம எல்லாரும் கண்களை மூடின வண்ணமாக இந்த பிரிவினையை நாம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? Let us commit this separation unto the hand of God. The Lord who is controlling our life, the all-knowing God, the omniscience God, சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன், ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை கேட்போமா? எனக்கு ஒரு விசேஷித்த பலன் கொடுங்க. Lord, please bless me with a special power, anointing to overcome this situation, Lord. To overcome this pain. We may have struggled on remembering the life of the late Mr. Sen. But Lord, please give me the strength to overcome this, Lord. We believe that the Sam is in a better place. Yet, we have to finish our race according to your steps, the biblical steps. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் தொடர்ந்து இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ வேண்டும். கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்துங்க. கர்த்தர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல